శతమానం భవతి. పుట్టినరోజులు, వివాహ, వ్యాపార ప్రారంభ, షష్ఠిపూర్తి మహోత్సవాలు, గృహప్రవేశాది శుభకార్యాలు, వార్షికోత్సవాలు, ఇలా ప్రతి వేడుకకు వేదిక శతమానం భవతి. శ్రీదేవి భూదేవి సమేత తిరుమలేశుని సహస్రనామాలతో నిత్యం సేవించి కీర్తించే అర్చక స్వాముల ఆశీస్సులతో పాటు దేవస్థానం ఆశీర్వచన లేఖ, శ్రీవారి కళ్యాణ అక్షతలు, శ్రీ పద్మావతీదేవి కుంకుమ సౌభాగ్య ప్రసాదంగా మీకందచేస్తుంది శతమానం భవతి. శతమానం భవతి. ఈ కార్యక్రమానికి సంప్రదాయ దుస్తులు ధరించిన ఫోటోలను మాత్రమే పంపించండి. శతమానం భవతి ప్రతిరోజు ఉదయం 10 గంటలకు మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. సప్రేమ వేదిక మరాకర పల్లవాభ్యాం సంవాహనే విక్రమమాదదానో కాంతాభవాన్మనసగోచర సౌకుమార్యో శ్రీ వెంకటేశ చరణో శరణం ప్రపద్యే. లక్ష్మీదేవి తన చివురుల వంటి చేతులతో ప్రేమ, భయమూ కలిగి మెత్తగా ఒత్తినందుకే అప్పుడే కందిపోవునవి మాటల చేత, మనస్సు చేత ఎంతయని చెప్పనలవి కాని సౌకుమార్యము కలవి మిక్కిలి అందములైనవి అయిన శ్రీవేంకటేశ్వర స్వామి పాదములను శరణు వేడుతున్నాను. శ్రీనివాసుని శ్రీచరణాలను ఆశ్రయిద్దాం, సకల శుభాలను పొందుదాం. பகவத் ராமானுஜருடைய அருமைச் சீடரான திருமலை அனந்தாழ்வான் திருமலையினுடையவும் திருவேங்கடமுடையானுடையவும் பெருமைகளை நன்கு சொல்லும்படியான ஸ்ரீ வெங்கடாச்சல இதிஹாசமாலை என்னொரு நூலினை இயற்றி அருளியுள்ளார். மாலைன்னு சொன்னாலே கொத்து கொத்துக்களாலான மலர்களாலே அது அமைக்கப் பெற்றிருக்கும். இந்த வெங்கடாச்சல இதிஹாச மாலை, அதாவது திருவேங்கடமலை வரலாற்று மாலை என்கிற இந்நூல் 8 ஸ்தபகங்களாக அமைந்துள்ளன. அதாவது ஓரோர் அத்தியாயத்தை ஓரொரு கொத்தாக வர்ணித்துள்ளார். பல விஷயங்கள் இந்நூலின் கண் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அதனை கிரமமாக நாம் அனுபவித்து வருகிறோம். திருமலையிலே இருக்கிற தெய்வம் சாக்ஷாத்து நாராயணனே, திருவின் நாயகனே என்று ராமானுஜர் நிரூபித்தார். அங்கிருக்கிற சுவாமி புஷ்கரணி அதுவும் எம்பெருமானைச் சேர்ந்ததே என்று நிலைநாட்டினார். கோவிந்தன் சந்நிதியை நன்கு செப்பனிட்டார். பல உற்சவங்கள் கிரமமாக நடப்பதற்கு வழிவகைகளைச் செய்தார். யாதவ மன்னன் என்கிற அரசன் ராமானுஜருடைய பேரன்பிற்கு இலக்கானவனாய் இருந்தான். அவர் சொன்னதனைத்தையும் கேட்டான். நியாய மார்க்கத்திலே சென்றான். எனவே திருமலையிலே பல விதிகளை ராமானுஜர் தாம் இயற்றி அருளினார். அங்கிருக்கிற கிணறுகளுடைய வைபவங்களையும் பார்த்தோம். திருமல நம்பி அவர் செய்திருக்கக்கூடிய கைங்கரியங்கள், முக்கியமாக திருமலை அனந்தாழ்வானுடைய பெருமைகள், ராமானுஜருடைய கட்டளையை சிரமேற்கொண்டு திருமலைக்கு எழுந்தருளி ஏரி, தோட்டம் முதலானவைகளெல்லாம் அமைத்து திருமலையப்பனுக்கு விசேஷமாக தொண்டுகள் செய்திருக்கிறார். அந்த சரித்திரங்களும் நன்கு நம்மாலே அனுபவிக்கப்பட்டன. மேலே திருவேங்கடமலையினுடைய பெருமை சொல்லும் பகுதிகளை இவ்விடத்திலே காட்டுகிறார்கள். திருவேங்கடமலை என்பது என்ன? பகவத் ராமானுஜர் இதனை பற்றி நன்கு ஆராய்ச்சி செய்திருக்கிறார். இப்போ வரலாற்று மாலைன்னு சொன்னாலே இதிஹாச மாலா, இதிஹாசம்னா ஆராய்ச்சி முக்கியம்தானே. இப்போ வரலாறுன்னு சொல்கிறோம்னு சொன்னால் வரலாறு என்பது என்ன? ரொம்ப பழைய கதையாக இருக்க வேண்டும்,
நன்கு ஆராயப்பட்டு உண்மையான சரித்திரங்களை கொண்டிருக்க வேண்டும். அதுக்குத்தானே வரலாறுன்னு பெயர். ராமானுஜர் திருவேங்கடமலையினுடைய மகாத்மியம் கூறுகிற புராணப் பகுதியை நன்னா ஆராய்ந்து பார்க்கிறார். வைகுண்ட லோகாத் கருடேன விஷ்ணோஹோ கிரீடாச்சலோ வெங்கட நாமதேய ஆனீய ச ஸ்வர்ணமுகி சமீபே சன்ஸ்தாபிதோ விஷ்ணு நிவாசஹேதோஹோ என்னும் மார்க்கண்டேய புராணத்திலே த்விதீய அத்தியாயத்திலே ஒரு வச்சனம் காண கிடைக்கிறது. இந்த திருவேங்கடம்னு பெயர் பெற்றிருக்கிற எம்பெருமானுடைய இந்த மலையானது அவனுடைய விளையாட்டு மலையாக அறியப்படுகிறது. பகவான் விளையாடுமிடம் என்கிற ஏத்தம் அம்மலைக்கு உண்டு. அந்த மலை வைகுண்டத்திலேதான் இருந்தது. பகவானுக்கு கீழே வர வேண்டும்ங்கிற ஆசை வந்தது. கீழே வர வேண்டும்னு தீர்மானம் பண்ணினவன் அம்மலையையும் கீழே கொண்டு வர வேண்டும் என்று விருப்பப்பட்டான். இப்போ சில குழந்தைகள்லாம் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு 2 நாளுக்காக போனால் கூட தாங்கள் விளையாடும் சில பொம்மைகளை கூடவே எடுத்து செல்லுவார்கள். இல்லைன்னா அடம் பிடிக்கிறதோ இல்லையோ, இந்த பொம்மை இல்லாத நான் இருக்க மாட்டேன், விளையாடுவதற்கு எனக்கு இந்த பொம்மையும் வேண்டும் என்று சொல்லி குழந்தைகள் எடுத்து செல்லுமா போலே ஸ்ரீனிவாசனுக்கு திருவேங்கட மலையை வைகுண்டத்திலேருந்து இங்கே அழைத்து கொண்டு வர வேண்டும்ங்கிற ஆசை வந்தது. அவரே தூக்கிண்டு வந்துள்ளாமா? முடியும். ஆனாலும் கருடன் ஒருத்தர் என்னத்துக்காக இருக்கார்? சொன்னதை செய்வதற்காகத்தானே கூட இருக்கிறார். தாசசகா வாகனம் ஆசனந்த்வஜோ யஸ்தே விதானம் யஜனம் த்ரயீமய உபஸ்திதம் தேன புரோ கருத்மதா என்ன ஆளவந்தார் கொண்டாடுகிறார். அந்த கருடன் வினத்தை சிறுவன், சொன்னதெல்லாம் செய்கிறார். அவரிடத்திலே பகவான் கட்டளையிட்டான், ஹே கருடனே, ஸ்வர்ணமுகி நதியின் சமீபத்திலே இந்த மலையை கொண்டு போய் வைப்பாய் என்று சொல்ல அப்படியே கருடன் செய்தான்கிறது இந்த இடத்திலே காட்டப்படுகிற விஷயம். இது மார்க்கண்டேய புராணத்திலேருந்து ஒரு சான்று பார்த்து விட்டோம். வராக புராணத்திலே பிரதம பாகத்திலே அங்கேயும் இதை பற்றின ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அங்கே என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்னால், திருவின் மணவாளனாகிய பூவராகப் பெருமாள் லக்ஷ்மீவராகன் லக்ஷ்மி பூவராகன் என்று பெருமானுக்கு ஏத்தம். ஸ்ரீ மகாலட்சுமியும் கூட இருக்கிறாள். முக்கியமாக பூமி பிராட்டியும் உடன் இருக்கிறாள். அந்த பூவராகப் பெருமானுக்கு இந்த உலகத்தவர்களுக்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டும்ங்கிற ஆசை ஏற்பட்டது. பகவான் ஹிதைஷியாச்சே, இந்த ஆன்மாக்களின் பால் அளவற்ற அன்பு உடையவன், ஆன்மாக்களை காக்கணுங்கிற ஆசை இருக்கிறவன். அவர் என்ன பண்ணினார், இந்த பூமியிலே தாம் வசிப்பதற்கு எது நல்ல இடம் என்று ஆராயல் ஆனார். அந்த சமயத்திலே தான் நல்ல இடமொன்றை ஆராய்ந்து அறுதியிட்டு, மகாபலசாலியான கருடனே, நீ மிகவும் வேகமாக பரமபதம் சென்று விளையாட்டு மலையை இங்கே கொண்டு வா என்று கூறி கருடனை அனுப்பினார் என்ன இவ்விடத்திலே வராக புராணத்திலே சொல்லப்படுகிற விஷயம். அப்போ பூவராகனுக்கு கீழே வரணுமா இருந்தது, திருவேங்கடமலையில வசிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டு கொண்டார். அந்த இடத்துல வசிப்பதற்கு, அவ்விடத்திலே சென்று சேருவதற்கு மலையை மேலேந்து கொண்டு வரணும். இப்போ கீழே இடமாத்தான் வெறும் ஸ்தலமா இருந்திருக்கு. அந்த இடத்துல மலையை கொண்டு வந்து வைத்து திருவேங்கடமலையாக்கி அந்த இடத்துல வசிக்கணுங்கிற ஆசை பகவானுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்கிற உண்மையையும் தெரிவிக்கிறார்கள். எனவே பொன்னிறமுள்ள கருடன் அவர் என்ன பண்ணினார், நாராயணகிரின்னு இந்த விளையாட்டு மலைக்கு முதல்ல பெயர். வைகுண்டத்தில் இருந்தது பாருங்க, அது எப்படி இருந்ததுன்னு சொன்னால், வைகுண்டநாதன் விளையாடும் இம்மலை 3 யோஜனை அகலமும் 30 யோஜனை நீளமும் கொண்டதாய் இருந்தது. ஒரு யோஜனைன்னு சொன்னா 8 மைல்கள், அதுக்கு தான் ஒரு யோஜனையின் பெயர். இப்போ 3 யோஜனை அகலமா இருக்கு, 30 யோஜனை நீளமா இருக்கு. அதை கொண்டு வந்து கீழே வைத்தான். அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமா தெரியுமா, சாட்சாத் ஆதிசேஷன் போலே காட்சி அளிக்கிற மலை. போலேன்னு சொல்றதை விட ஆதிசேஷனே மலையாயிருக்கிறார்னு தான் நம்புகிறோம். ஆக ஹரியை மகிழ்விக்கும் இடமாய் அத்தனை பேராலும் வணங்கத்தக்கதாய் விளங்கும் மலை. எல்லாரும் பார்த்த உடனே சேவிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கா. அப்பேற்பட்ட பெருமை இந்த மலைக்குத்தான் உண்டு. ஆக வைகுண்டத்திலே இருக்கிற எம்பெருமானுடைய விளையாட்டுக்குரிய மலையாக பிரசித்தி பெற்றிருக்கிற இந்த திருமலையை கருடன் கீழே கொண்டு வந்து சேர்த்தான்கிற சரித்திரத்தை மார்க்கண்டேய புராணம் சொல்றது, வராக புராணம் சொல்றது. அதுக்கு மேலே தெரிவிக்கிறார்கள், இந்த மலை ஒரு சமயத்திலே ஸ்வர்க்கவாசிகளான தேவர்களுக்கு ஸ்ரீனிவாசன் போலே காட்சியளித்தது. ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் நன்னா பார்த்தா, இந்த மலையை பார்க்குறவாளுக்கு என்ன தெரிஞ்சது தெரியுமா, இது ஒரு மலையாவே காட்சி அளிக்கலை, சாட்சாத்து நாராயணனாகவே கண்டார்கள்.
மலையே திருவுடம்பு ஸ்ரீனிவாசனேன்னுட்டு கொண்டாடிவிட்டா அவ. இந்த மலைன்னு சொல்லலை, இந்த ஸ்ரீனிவாசன்னு காண்பிச்சுட்டா. அப்ப மலையே ஸ்ரீனிவாசனாக அவர்களுக்கு காட்சி அளித்தது. அதனால அவன் என்ன பெயர் வச்சா தெரியுமா? ஸ்ரீனிவாசகிரி அப்படின்னு இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். இப்ப ராமானுஜர் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கார். இப்போ இந்த மலை முதல்ல எங்க இருந்தது, யார் கீழே கொண்டு வந்து சேர்த்தார்கள், அதுக்கு மேல தேவர்கள் இதுக்கு என்ன பெயர் வச்சா, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார். அதுக்கு மேல பிரம்மாண்ட புராணம் 2ஆம் அத்தியாயம் ஒரு விஷயம் சொல்றது. மகிழ்ச்சியினாலே மலர்ந்த திருக்கண்களை உடைய பகவான். பெருமானுக்கு பெருமை என்ன தெரியுமா? மலர்ந்த திருக்கண்களை உடையவன். தன் அடியார்களை பார்த்தால் மலரும் கண்களை உடையவன். அடியார்களை பார்த்துட்டா பகவானுடைய கண்கள் அப்படியே மலர்ந்துடுறது. அத்தனை ஆனந்தத்தை, அன்பை அடியார்களிடத்திலே கொண்டிருக்கிறான். அந்த அடியார்களுக்கு தலைவர்னு ஒருத்தர் உண்டே, அது யாருன்னா ஆதிசேஷனுக்குத்தான் அந்த பெருமை. அந்த ஆதிசேஷனை பகவான் அழைத்தான். எப்படி அழைத்தான்னு சொன்னால், மேகம் முழங்குவது போன்ற கம்பீரமான குரலுடன் அழைத்தான். குத்தமத்த அனந்தனே, எனக்கு பிரியமானவான் உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனால் மிக முக்கியமானவன், அத்தனை பேரை காட்டிலும் நான் அதிகமான அன்பு செலுத்துவது உன்னிடத்திலே தான். நீ எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ணணும் என்று பெருமான் கேட்டுக்கொள்ளுகிறான். என்னன்னு ஆதிசேஷன் கேட்க, விளையாடுவதற்கு தக்கதோரிடத்திலே வசிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. எனக்கு ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோட நன்னா விளையாடணும். அதுக்கு தகுந்த இடத்தை நான் தேடின்னு இருக்கேன். நீ என்ன செய்யணும் தெரியுமா? பூலோகத்திலே உயர்ந்ததொரு மலையுருவம் கொண்டு வசிக்க கடவாய். விளையாடுறதுனா எங்க விளையாடுவேன்? உன்மேலே தான் விளையாடுவேன். சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்னால் மரவடியாம், நீழ்கடலுள் என்னும் புனையாம், அணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமணையாம், திருமார்கரவுன்னுட்டு பொய்கப்பிரானுடைய உயர்ந்த பாசுரம். எம்பெருமானுக்கு எல்லா விதமான தொண்டுகளும் செய்கிறவர் ஆதிசேஷன் தானே. அவரையே பகவான் சொல்லுகிறான், நான் விளையாடுறதுக்கு தகுந்த இடமா நீதான் இருக்கணும் என்று கேட்டுக்கொள்ள சரின்னு கைகூப்புகிறான் ஆதிசேஷன். நான் மலையுருவம் தரித்து நிற்கிறேன். அதன் தாழ்வரைகளிலே தேவரீர் நன்னா விளையாடலாம். இப்போ மலைன்னு சொன்னா அதுல தாழ்வரைகள் இருக்கும், குகைகள் இருக்கும். பாருங்க, ஆதிசேஷன் இப்படி சொல்லிருக்காரா ஸ்ரீனிவாசன் இடத்திலே? ஆதிசேஷாவதாரமான லக்ஷ்மணன் பவாம்ஸ்து சகவைதேஹ்யா கிரிசானுஷு ரம்சியதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதச்சதேனுட்டு ராமனிடத்திலே சொல்லியிருக்கார். அங்கேயும் லக்ஷ்மணன் இதே வார்த்தை ராமனை பார்த்து சொல்றார். நீரும் மதனியாரும் மலைத்தாழ்வரைகளிலே நன்னு கூடி கழித்து விளையாடி கொண்டிரும். உங்களை பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. எல்லா கைங்கரியங்களையும் நான் செய்கிறேன். இப்ப ஆதிசேஷன் அதையே சொல்றார். நான் மலையா இருக்கேன், பெருமானே நீ மேல நின்றுக்கோ, நாய்ச்சிமார்களோட நன்கு விளையாடிக்கொள், மலைத்தாழ்வர்களிலே நன்கு விளையாடிக்கொள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதனாலே இந்த வச்சனத்தாலே ஆதிசேஷ ரூபமாக இந்த திருமலை அறியப்படுகிறதுங்கிற விஷயம் சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு க்ஷேத்திரத்துக்கு எது பெருமைன்னு சொன்னால், பல பக்தர்கள் அங்கே செல்ல வேண்டும். அந்த பக்தர்கள் அவ்விடத்திலே மனதை பறிகொடுத்திருக்க வேண்டும். இந்த ஏத்தம் திருமலைக்கு உண்டானா அகஸ்தியர் முதலான முனிவர்கள் எல்லாம் தாங்கள் செய்யும் தவம் பலிக்க வேண்டும்ங்கிற ஆசையிலே இந்த மலையிலே இருந்து நிறைய நீர் பெருகுகிறது பாருங்க. அந்த அருவிகளிலே நீராடி நீண்ட காலம் தவம் புரிந்தனர். அவள் ரொம்ப நாள் அந்த அருவிகளில் நீராடிக்கொண்டு அங்கேயே தபசு பண்ணிட்டு இருந்திருக்கா. அவ என்ன நினைச்சுட்டு இருக்கா? இந்த மலை திருமாலின் மற்றொரு திருமேனி. நாங்க ஏன் இங்க வந்தோம் தெரியுமா? இந்த மலைக்கும் பரமாத்மாவுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. பரமாத்மா தான் இப்படி மலையா சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற அருவிகள்ல குளிக்கிறது, இந்த மலையை பார்த்து கை கூப்புறது, அதுக்கு தான் வந்திருக்கோம் என்று சொல்லிவிட்டு தங்களுடைய கால் மலையிலே படக்கூடாது என்று உறுதி பூண்டவர்களாய் மலையேறி போய் பகவானை சேவிக்கவே இல்லை. இப்ப நாமெல்லாம் மலைக்கு போறோம், பெருமாளை சேவிச்சுட்டு வரோம். ஆனா அகஸ்தியர் முதலான மகர்ஷிகள் மலையேறி போகவே இல்லை. ஏன்? அவளுக்கெல்லாம் பகவானிடத்தில் அன்பு இல்லையான்னா? அவர்களுக்குத்தான் உண்மையான அன்பு இருந்தது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? மலை ஏறி போய்த்தான் பகவானை சேவிக்கணுங்கிறது இல்லை, எங்களுக்கு இந்த மலையே பகவானாத்தான் தெரிகிறது. நாங்கள் மலையை சேவித்தாலே இறைவனாக கருதி கொண்டுதான் சேவிக்கிறோம். எங்க கால் அவன் மேல படுறதை நாங்கள் ஒத்துக்கிறது இல்லை என்று சொல்லிவிட்டு கீழே இருந்து பெருமானை தாங்களும் நன்கு வணங்கி இருக்கிறார்கள். அப்ப நாராயணனுடைய அம்சமா ஆதிசேஷன் இருக்கார். அந்த ஆதிசேஷன் தான் இப்ப மலையா இருந்துட்டு இருக்கார். தங்கள் கால் படக்கூடாது என்று அகஸ்தியர் முதலானவர்கள் தீர்மானித்தார்கள் என்கிற விஷயமும் சொல்லப்படுகிறது. அதுக்கு மேலே வாமன புராணத்திலிருந்து ஒரு விஷயம். சுகபிரம்ம ரிஷி முதலான சில முனிவர்கள், பிருகு முதலான தவச் செல்வர்கள், பிரகலாதன் தொடக்கமான புண்ணிய புருஷர்கள், அம்பரீஷன் முதலான ராஜாக்கள், அவ அத்தனை பேருமே ஒரு மிடரா ஒரே ஒரு விஷயத்த சொல்றா. ஒரு மிடரான ஒரே குரலா ஒரு விஷயத்த சொல்றா. இந்த மலை இருக்கே, அது விஷ்ணுவனுடைய வேறொரு திருமேனி. எம்பெருமானுக்கு எத்தனையோ திருமேனிகள் உண்டோ இல்லையோ. இப்போ மத்ஸ்யமா பிறந்திருக்கார், வராகமா பிறந்திருக்கார்,
அந்த மாதிரி அவர் தான் இப்ப மலையா இருந்துட்டு இருக்கார். இதுவும் ஒரு அவதாரம் என்று அவர்கள் தீர்மானித்து தங்கள் காலாலே மிதிக்க கூசி, ஐயோ கால் படுறதாவது, நாங்க மலையை சேவிப்போமே தவிர எங்கள் கால் படுவதற்கு அனுமதியோம் என்று சொல்லிவிட்டு அந்த மலைக்கு பக்கத்திலேயே இருந்து கொண்டு அந்த மலையிலேருந்து புறப்படுற நதிகள்லாம் ஸ்நானம் பண்ணுவார்கள். அங்கேயே தர்ப்பணாதிகள்லாம் பண்ணுவார்கள். அதுக்கு மேலே ஜனார்தனனாகிய திருமாலை நேராக காண விரும்பி தவமியத்துகின்றனர். என்ன பண்றா, மலையை மிதிக்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு மலைத்தாழ்வரைகளிலே இருந்து பெருகும்படியான அருவிகளிலே நன்கு நீராடி விட்டு தர்ப்பணாதிகள்லாம் பண்ணிட்டு மேல இருக்கிற பெருமாள் எங்களுக்கு பிரத்யட்சமா கீழே வந்து சேவை சாதிக்கணும் என்று தீர்மானித்து கொண்டு அவர்கள் தபஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். தபஸ்னு சொல்றோம் இல்லையோ, தபஹா என்று வடமொழியிலே சொல்லுவார்கள். அந்த தவத்தை மேற்கொண்டு நாராயணனை நன்கு பார்க்க வேண்டும்ங்கிற ஆசையோடே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இவாள்லாம் மிதிக்கலேன்னு சொன்னதாலேயே அது ஸ்ரீமன் நாராயணன்னு நன்னா தெரியறதா, தங்க கால் படக்கூடாது என்று தீர்மானித்திருக்கிறார்கள். ஆக பகவானே இவ்விடத்திலே மறையாயிருக்கிறான் என்கிற பேருண்மை காட்டப்படுகிறது. இதற்கெல்லாம் மேலே ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களிலே நன்கு ஆழ்ந்தவர்கள். பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ்மழிசை ஐயன், அருள்மாறன், சேரலருக்கோன், துய்யபட்டநாதன், அன்பர்தாள் தூளி, நற்பாணன் நன்கலியன், ஈதிவர் தோத்தத்து அடைவாமிங்குன்னுட்டோ மணவாள மாமனிகள் உபதேச ரத்ன மாலையிலே ரொம்ப ஆச்சரியமா பாடி அருளுகிறார். அந்த ஆழ்வார்கள்லாம் அதுல 9 பேர் திருமலையப்பனை பாடியிருக்கா. ஆனா ஒருத்தரும் படியேறி போய் பகவானை சேவிக்கவே இல்லை. கீழே இருந்தே பகவானை பார்த்து கைகூப்பி வணங்கிவிட்டு தாங்கள் இறைவனை தொழுததாக கருதினார்கள். அது எப்படி சுவாமி முடியும்? கீழேந்து சேவிச்சா பெருமாளை சேவிச்சுதான் ஆகுமான்னா, இப்ப நாம மேல போய் சேவிச்சாலும் சேவிச்சதான் ஆகாது. ஏன்னா நமக்கு ஆழ்வார்களை போல உண்மையான தூய்மையான பக்தி இருக்கா, தூய்மையான எண்ணம் இருக்கா? ரெண்டும் இல்லை. இப்ப அங்க எப்படின்னா, மேல இருக்கிற பெருமாள் அவர்களுக்காக கீழே இறங்கி வந்து தன்னை காட்டி கொடுத்தான் என்று சொல்வதே பொருந்தும். ஆக ஆழ்வார்கள் அப்படித்தான் பல்லாண்டு பாடியிருக்கா. இத்தனை ஏத்தம் இந்த மலைக்கு உண்டு. அதுக்கு மேல ஒரு விஷயம் காட்டப்படுறது. இந்த திருவேங்கடமலை என்ன தெரியுமா? பொன்னிறமான பொன்மயமான மேருமலை இருக்கே, அந்த மேருமலையினுடைய புத்திரஸ்தானத்திலே வைத்து பேசத்தகுந்தது. அடுத்த பெருமை எடுத்து வைக்கிறார். இப்போ மேருமலைங்கிறது ரொம்ப உயர்ந்தது. மேருவனுடைய தட்சிண பார்ஸ்வத்துல தான் நம்ம பூமியே இருக்கு, நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நித்தியமும் சங்கல்பத்திலாம் சொல்றோம் இல்லையோ, தட்சிணே பார்ஸ்வே மேரோஹோ தட்சிணே பார்ஸ்வேன்னு சொல்றோம். மேருவனுடைய தட்சிண பார்ஸ்வத்துல பாரத தேசம் இருக்கு. மேருமலைங்கிறது பொன்மயமான மலை. அந்த மேருமலைக்கு புத்திரஸ்தானத்துல இருக்கிற பெருமை திருவேங்கடமலைக்கு உண்டுன்னு காட்டுறா. அது மட்டும் இல்லை, சரஸ்வதி நதி தபஸ் பண்ணி சுவாமி புஷ்கரணியிலே கலந்திருக்கிறாள். கீழே ஒரு நாள் பார்த்தோம், சரஸ்வதிக்கு பெருமை வேணும்னு ஆசைப்பட்டா, பகவானை குறித்து தவம் இயற்றினாள். பகவான் சொன்னார், சுவாமி புஷ்கரணியில வந்து கலந்துடு, உனக்கு பெருமை ஏற்பட்டு போயிடும். மேருமலையினுடைய புத்திரஸ்தானத்துல மலை இருக்கு, சரஸ்வதி தேவியினுடைய சம்பந்தம் பெற்றதாய் சுவாமி புஷ்கரணி இருக்கு. இப்படிலாம் இருக்கிறதுனாலே இது மிகச்சிறந்ததாக கொண்டாடத் தகுந்தது என்ன இவ்விடத்திலே ராமானுஷர் நன்கு தானும் கண்டு அதை திருமலை அனந்தாழ்வான் போன்ற பெரியவர்களுக்கு எடுத்து இயம்புகிறார். இந்த அர்த்தங்களை எல்லாம் அவரே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ராமானுஜர் பார்த்தார், இப்ப இத்தனை விஷயங்களை சொல்லியிருக்கேன். இது மலை, சாட்சாத்து நாராயணனே மலையாக இருக்கிறான், கால் வைப்பது தகாது அப்படின்லாம் சொல்லியிருக்காளோ இல்லையோ. ராமானுஜர் பார்த்துட்டு நான் மட்டும் காலால மிதிக்கிறது சரியானுட்டு மிதிக்க கூடாதுன்னுட்டு தான் முதல்ல இருந்தார். நான் வரமாட்டேன், மலை ஏறி நான் போய் பெருமானை சேவிக்க மாட்டேன், கீழிருந்தே வணங்குகிறேன்னு தான் சொல்லிண்டார். ஆனா எல்லாரும் நிர்பந்திச்சா. திருமலை அனந்தாழ்வான் சொன்னார், இப்ப நீர் வரலேன்னு சொன்னா நாங்க மேல இருக்க மாட்டோம், எல்லா கைங்கரியத்தையும் விட்டுட்டு கீழே வந்துடுவோம், அதனால தேவரீர் வந்துதான் தீர வேண்டும், அவசியம் வாரும்னு அழைத்தார்கள். அவர் பார்த்தார், நாம போலன்னா கைங்கரியம் தடைப்பட்டுடுமா போலே இருக்கு, அதுக்காகவாவது போக வேண்டும். 3 நாள் பட்னி இருந்து மலையிலே தங்கியிருந்தார். 3 நாள் எதையும் அன்ன ஆகாராதிகளை தீர்த்தத்தை கூட பருகாமல் 3 நாள் தங்கி இருந்து பெருமானை அங்கிருந்து நன்னா மங்களாசாசனம் பண்ணிட்டு, அதுவும் தவிர மலை ஏறி போச்சு. எப்படி போனார் தெரியுமா? நம்ம போல நடந்து போகாமல். இன்னைக்கு எத்தனையோ சௌகரியம், நாம நடந்து போறோமான்னா அதுவே இப்போ சந்தேகமாயிடுது. யார் பிரார்த்தனை பண்றார்களோ அவர்கள் தான் நடந்து போகிறார்கள். மற்றவர்களுக்கு பேருந்து வசதி இருக்கு, கார் வச்சுட்டு இருக்கா, ஜீப்பு போறது, சௌகரியமா மலைக்கு போயிடுறோம். ஆனா அந்த நாள்லாம் நடந்து தானே போகணும். இப்ப நடந்து போகணுங்கிறதே ஒரு சிரமம். ராமானுஜர் பார்த்தார், என் கால் மலையிலே பட்டு நான் நடப்பதாவது மாட்டேன். ஒரு குழந்தை தவழ்ந்து போறா போல தன்னுடைய அடி திருவடி மலையில படாம ரொம்ப ஜாக்கிரதையா போயிருக்கார். அப்படித்தான் மலைக்கு ராமானுஜர் போனார்னுட்டு சரித்திரம். தன்னை வருத்தி கொண்டு மலைக்கு எழுந்தருளினார்னு காட்டுறா. கால் திருவடி
அந்த பூமியிலே படக்கூடாது, மலையில படக்கூடாதுன்னுட்டு அத்தனை ஜாக்கிரதையா இருந்திருக்கார். அப்படி போய் நின்னா பெருமாளை 3 நாள் இருந்து சேவிச்சுட்டு உடனே கீழே இறங்கி வந்து பெரிய திருமல நம்பிகளிடத்துல காலக்ஷேபத்தை திரும்பவும் கேட்டார்னுட்டு இருக்கு. ஸ்ரீராமாயணத்தை தொடர்ந்தாருங்கிறது இருக்கு. இப்படி மலைக்கு போனவரான ராமானுஷர் அவர் என்ன பண்ணினார், அங்கே சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட படிக்கு பல விதிகளை ஏற்படுத்தினார். திருவேங்கடமலைக்கு இத்தனை வைபவம் இருக்குன்னு நாம் பார்த்துட்டு வரோம் இல்லையோ. இப்போ பூலபாவி, பங்காரு பாவி, இந்த பெருமையெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அந்த 2 கிணறுக்கு என்ன ஏத்தம் இருக்குங்கிறதையும் பார்த்தோம். இன்னும் பல விஷயங்கள் வெங்கடாச்சல இதிகாச மாலையின் வாயிலாக நாம பார்த்துட்டு வரோம். இப்போ ராமானுஜர் மனசுல தோணித்து இத்தனை பெருமைகள் இந்த மலைக்கு இருக்கு, அப்போ ஒழுக்க விதிகள்லாம் நன்னாத்தானே இருக்கணும், ஆச்சார விசாரங்கள்ல குறையே ஏற்படக்கூடாது. சுத்தர்களா இருக்கிறவாத்தான் போய் திருவேங்கடமுடையானை தரிசிக்கவே வேண்டும். சுத்தி இருக்கிறவர்கள் அவர்கள் தான் தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னெல்லாம் தீர்மானம் பண்ணிண்டு தன்னுடைய ஆச்சாரியரான திருமல நம்பிகள், ஸ்ரீராமாயணத்தை உபதேசித்த பெருந்தகையான ஆச்சாரியரான திருமல நம்பிகள் அவரையும் தன்னுடைய சிஷ்யரான திருமலை அனந்தாழ்வானையும் 2 பேரையும் கூப்பிட்டார். திருவேங்கடநாதனுடைய பெருமையை நன்கறிந்து எந்த அபச்சாரமும் ஏற்படாமல் அந்த பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வரீங்கோ நீங்கோ. இப்போ திருமலை நம்பி நன்னா கைங்கரியம் பண்றார், திருமலை அனந்தாழ்வான் நன்கு கைங்கரியம் பண்றார். நீங்க 2 பேரும் நன்னா தான் கைங்கரியம் பண்றீங்கோ, ஆனாலும் இங்க இருக்கிற சில பேர் இப்பயும் சரியா பண்றதில்லை போல் இருக்கே. ராமானுஜர் தெரிவிக்கிறார், கைங்கரியம் பண்ணுகிறவர்கள் கலி தோஷத்தாலே அவர்களிடமும் பல குறைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த தோஷங்களை களைந்து கொண்டு பகவானுக்கு தொண்டு செய்கைங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படியானால் எல்லாம் சரியா இருந்து ஒரே எண்ணத்தோட பகவானுடைய இன்பத்திற்காக கைங்கரியம்ங்கிறத புரிந்து கொண்டு சுயநலமற்றவர்களாய் நல்ல சுத்தியை உடையவர்களாய் மன தூய்மை உடையவர்களாய் இருந்து தொண்டு பண்ணினால் தானே தொண்டு சிறக்கும். ராமானுஜர் பார்த்தார், பல விதிகளை ஏற்படுத்துவோம் என்று தீர்மானித்து திருமல நம்பிகளையும் திருமலை அனந்தாழ்வானையும் அழைத்து தெரிவிக்கிறார். இந்த பெருமையை அறியாத மக்கள், திருமலையினுடைய பெருமை தெரியாதவா இருக்கா பாருங்கோ, ஒரு நாளும் திருமலைக்கு போவதென்பதே கூடாது. அந்த மலையின் ஏத்தமறிந்தவர்கள் மட்டுமே செல்ல வேண்டும், அந்த மலையின் பெருமை அறிந்தவர்கள் மட்டுமே செல்ல வேண்டும். இல்லை இப்ப தெரியாத போனா என்ன நடக்கும்னா மனம் போனபடி நடப்பர்கள். திருமலைக்கு இருக்கிற பெருமையெல்லாம் போயிடும். அந்த இடத்துல போய் அசுத்தம் பண்ணினோம்னு சொன்னால், சுத்தமான இடத்தை ஒருத்தன் தூய்மையான இடத்தை அசுத்தமாக்குகிறான்னு சொன்னால் ஏன் அசுத்தமாக்குகிறார், அதோட பெருமை அவருக்கு தெரியல. வெங்கடாச்சல இதிகாச மாலையை அவர் படிக்கல, அவ்வளவுதானே சொல்லணும். இப்ப வெங்கடாச்சல இதிகாச மாலையை படிச்சிருந்தாருன்னு சொன்னால் அந்த ஏத்தம் என்ன, அந்த மலைக்கு இருக்கிற பெருமை என்ன, அம்பரீஷன் முதலான ராஜாக்கள், பிரகலாதன் முதலான புண்ணியாத்மாக்கள், அகஸ்தியர் முதலான மகரிஷிகள் அவள்லாம் கூட காலே படக்கூடாதுன்னுட்டு அந்த ஏத்தத்தை மலைக்கு கொடுத்து வச்சிருக்கா. நாமோ எலி எலும்பர்கள், நமக்கு என்ன பெருமை இருக்கு, சிறுமையை தவிர வேற எதுவுமே கிடையாது. இப்ப நினைச்சா திருமலைக்கு போறோம்னு போயிட்டு வந்துடுறோம், பகவான் கூப்பிடுறார் இல்லைன்னு சொல்ல, தரிசனம் கொடுக்கிறார். ஆனா அதனுடைய ஏத்தத்தை கொஞ்சமாவது நாம புரிஞ்சுட்டு இருக்க வேண்டாமா, அந்த வைபவத்தை நாம கொஞ்சமாவது தெரிந்து கொண்டிருக்க வேண்டாமா. பாவம் செய்வதென்பது மனித இயல்பு, அதை யாரும் இப்போ மறைச்சிட போறதில்லை, இல்லைன்னு சொல்லிவிட போவதில்லை. ஆனாலும் கூட நாம பகவானை சேவிக்க போறோம்னு சொல்லச்சே கொஞ்சம் ஜாகிரதையா இருந்து திருமலைக்கென்னு ஏற்பட்டிருக்கிற ஒழுக்க விதிகளை தெரிந்து கொண்டு அங்க போய் நின்று பெருமாளை சேவிச்சோன்னு சொன்னா பகவான் சந்தோஷப்படுறார். நீ நன்னா வந்தே, சுத்தமா வந்திருக்கே, மலைக்கு எப்படி வரணும்னு தெரிந்து கொண்டு வந்திருக்கிறாய், உன்னை பார்ப்பதிலே எனக்கு மகிழ்ச்சி. అదివో అల్లదివో శ్రీవారి భక్తులకు తోడుగా ఈ పబ్లికేషన్స్ శ్రీవారి భక్తులారా, మన సనాతన ధర్మాన్ని, శ్రీవారి వైభవాన్ని, పురాణ గ్రంథాల్ని, భగవద్గీతను, వేద వాన్మయాన్ని మీకు మరింత దగ్గరగా తీసుకొస్తోంది మీ తిరుమల తిరుపతి దేవస్థానం.
తిరుమల తిరుపతి దేవస్థానములు ధర్మ ప్రచారంలో భాగంగా గ్రంథ ముద్రణను పెద్ద ఎత్తున చేపడుతోంది. ఇందులో భాగంగా తిరుమల తిరుపతి దేవస్థానం ముద్రించిన అరుదైన గ్రంథాలను విశ్వవ్యాప్తం చేయాలనే సంకల్పంతో వెబ్సైట్ ద్వారా అందించడం జరుగుతోంది. ఇదివరకే దాదాపు 80 పుస్తకాలను వెబ్సైట్ లో ఉంచడం జరిగింది. ఈ పుస్తకాలను వేదాలు, పురాణాలు, ఇతిహాసాలు, కావ్య ప్రబంధాలు, శతకాలు, బాల సాహిత్యం, ఆలయం, ఆగమ సాహిత్యం, ఇతర గ్రంథాలనే 7 విభాగాలుగా విభజించడం జరిగింది. మీరు ఇంటిలో ఉన్న ఎక్కడున్నా వెబ్సైట్ లో ప్రవేశించండి, అరుదైన పుస్తకాలను చదువుకోండి లేదా డౌన్లోడ్ చేసుకోండి ఉచితంగానే. ఆన్లైన్లో కేవలం ఒక్క క్లిక్ చేయండి, మీకు కావలసిన గ్రంథాలను చదువుకోండి లేదా డౌన్లోడ్ చేసుకోండి ఉచితంగానే. ఇందుకు టీటీడీ వెబ్సైట్ లోని ఈ పబ్లికేషన్ లోకి ప్రవేశించండి. వెబ్సైట్ ఐడి ebooks.tirumala.org లేదా ebooks.tirupati.org అని టైప్ చేయండి. మీకు కావలసిన మన సనాతన సంస్కృతి సంప్రదాయాన్ని ప్రతిబింబించే ఎన్నో గ్రంథాలు, వేద వాన్మయాలు, పురాణ గ్రంథాలు, సప్తగిరి మాసపత్రిక వివిధ భాషల్లో, ఇతర మరెన్నో గ్రంథాలు వివిధ భాషల్లో మీ ముందు క్షణంలో దర్శనం. తెలుగు, తమిళం, కన్నడం, సంస్కృతం, ఆంగ్లం, హిందీ భాషల్లో మీ ముందు ప్రత్యక్షం. గ్రంథ సమీక్షణం విజ్ఞానానికి, మనోవికాసానికి మూలం. ఇక ఆలస్యం ఎందుకు? మీరు చదవాలనుకుంటే పక్కనే ఉన్న ప్రివ్యూ ఆప్షన్ నొక్కండి. చివరి పేజీ వరకు ఉచితంగా చదువుకుంటూ వెళ్ళండి. ఓ ఆధ్యాత్మిక అనుభూతిని పొందండి. ఒకవేళ మీరు డౌన్లోడ్ చేసుకోవాలనుకుంటే డౌన్లోడ్ అనే ఆప్షన్ నొక్కడమే. అంతే, ఉచితంగానే గ్రంథాన్ని పొందే అవకాశం మీ సొంతం. పుస్తకం వెలతో సంబంధం లేదు. మీరు పుస్తకం కోసం ఎక్కడికి వెళ్లాల్సిన పని లేదు, వెల వెచ్చించాల్సిన పని లేదు. కేవలం ఉచితంగానే పొందే అవకాశం కల్పిస్తోంది తిరుమల తిరుపతి దేవస్థానం. ఆధునిక సాంకేతిక పరిజ్ఞానాన్ని జోడించి అంతే వేగంతో మన గ్రంథాలను కూడా ఎంతో శ్రమకోర్చి వ్యయం చేసి మీకు అందుబాటులో ఉచితంగానే అందజేస్తోంది తిరుమల తిరుపతి దేవస్థానం. ఇక ఆలస్యం ఎందుకు? మీరు ఇంటిలో ఉన్నా ఎక్కడున్నా వెబ్సైట్ లో ప్రవేశించండి, అరుదైన పుస్తకాలను చదువుకోండి లేదా డౌన్లోడ్ చేసుకోండి ఉచితంగానే. వెబ్సైట్ ఐడి ebooks.tirumala.org లేదా ebooks.tirupati.org అని టైప్ చేయండి. ఉచితంగా చదువుకుంటూ వెళ్ళండి. ఓ ఆధ్యాత్మిక అనుభూతిని పొందండి. ఓం నమో వెంకటేశాయ. ఇంటర్నెట్, ఆన్లైన్లో టీటీడీ సేవలు. మీరు తిరుమల సందర్శించబోతున్నారా? మానవ సేవయే మాధవ సేవగా భావించి తిరుమల తిరుపతి దేవస్థానం అమలు చేస్తున్న వివిధ పథకాలకు మీరు విరాళాలు ఇవ్వదలుచుకున్నారా? మరెందుకు ఆలస్యం? సదా భక్తుల సేవలో 24 గంటలు పనిచేసే తిరుమల తిరుపతి దేవస్థానం సమాచార కేంద్రాల ద్వారా సమస్త సమాచారం తెలుసుకోండి వెంటనే. టీటీడీ సమాచార కేంద్రం ఫోన్ నంబర్లు 0877 2233 333, 0877 2277 0877 2263 472, 0877 22333333, అలాగే 0877 22777777, 0877 22634772. అంతేకాదు, భక్తులు, యాత్రికుల అత్యవసర వైద్య సహాయం కోసం 24 గంటలు సిద్ధంగా ఉండే టీటీడీ సిటీసీ సంజీవిని వైద్య సేవల అంబులెన్స్ కోసం వెంటనే కాల్ చేయండి. 0877 225 1062, 0877 225 1062. శ్రీవారి దర్శనార్థం తిరుమల యాత్రలో భాగంగా సామాన్య భక్తులైన మీకు అందుబాటులో టోల్ ఫ్రీ నంబర్ను ఏర్పాటు చేసింది తిరుమల తిరుపతి దేవస్థానం. టోల్ ఫ్రీ నంబర్ను సద్వినియోగం చేసుకోండి. మీ వ్యక్తిగత విషయాలు కాకుండా 10 మందికి ఉపకరించే ఫిర్యాదులు, సూచనలు, సలహాలు ఇచ్చి
మరింత సమర్థవంతంగా తిరుమల తిరుపతి దేవస్థానం సేవలను అందుకోండి. టోల్ ఫ్రీ నంబర్ 1800-425-4141 1800-425-4141. ఇంటర్నెట్ ఆన్లైన్ సేవలు. వేగవంతమైన సమాచార యుగంలో మరింత వేగంగా టీటీడీ సమాచారం అందుకోవడానికి ఇంటర్నెట్ ఆన్లైన్ సేవలు పొందండి. టీటీడీ వెబ్సైట్